தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு பரிச்சயமான வார்த்தை. ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்த செய்தியைத்தான் சுவிசேஷம்னு சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. பாவம் இல்லாத பரிசுத்தமான துதிகள் நிறைந்த ஆராதனை நிறைந்த பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்து வந்ததன் மூலமாய் மனிதர்களுக்கு நமக்கு சமீபமாயிற்று. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டியது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அப்போ சுவிசேஷம் எதை பற்றியது அப்படின்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. அதனால ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுப்பா, இதோ நான் வந்துட்டேன், நீங்க அந்த ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை சுவிசேஷத்தை மனம் திரும்பி விசுவாசியுங்கள் சொன்னார். ஆமென். சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் மனம் திரும்பி விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கணும். அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். அடுத்து தேவனுடைய ராஜ்யம்னா நம்ம ஆவிக்குரிய சபையில இருந்தாலும் அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யம் சொன்னா ஏதோ ஒரு கற்பனையாகவோ பரலோகமாகுமோ, பரலோகம் எப்படி இருக்கும்னு தெரியாது. நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல படிச்சா அங்கங்க ஏதோ ஒரு விளக்கம் தெரியுது. இல்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து வாசித்தீங்கன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்துதான் ஆண்டவர் பேசுறார். 17ஆம் வசனத்துல பாருங்க, அங்க கடலோரமா வர்றார். அங்கே சீமோனும் பேதுருவும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவும் 2 பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வலையில கடலில் வலையை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டார். 16ஆம் வசனம். 17, இயேசு அவர்களை நோக்கி முதலாவது 2 சீஷர்களை நோக்கி பேதுருவையும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவையும் பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். மீனை பிடிச்சு மீனை சாப்பிட்டு அது ஆசன வழியா வெளியே போயிருப்பா. இது டெம்பரரி. இதோ தேவனுடைய ராஜ்யம் பெர்மனன்ட் ஆனது, நிரந்தரமானது, நீங்கள் காணாதது. நான் அங்கிருந்துதான் இங்க வந்திருக்கிறேன். நான் உங்களை மீன் பிடிக்கிறவர்களுக்கு பதிலாக மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நீங்களும் நானும் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொன்னா கழுத பொதியை சேர்த்த மாதிரி பணத்தை சேர்த்தீங்கன்னா நீங்கள் யார்? மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னாரு. சபைன்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அலங்காரமான கோபுரம் உள்ள கோடிக்கணக்கில் கட்டின கட்டடமா, அல்லது அங்கே ஜோடித்திருக்கிற பலிபீடங்கள், அவர்கள் போட்டிருக்கிற உடுப்பு, அல்லது புரோட்டஸ்டன்ட் சபைகளில பார்த்தா ஒரு சினிமாக்காரங்க ஆடுற மாதிரி ஆடுகிற டான்ஸ், பாட்டு, ஆராதனை. என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே,
மனுஷர்கள் மத்தியிலே தேவன் வாசமா இருக்கிறார். மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவதற்கு தான் இயேசு நம்மை அழைத்தார். நீ பேதுருவாய் இருந்தாலும், அந்திரேயாவாய் இருந்தாலும், நீ பிரபாகராய் இருந்தாலும், நீ ராஜனாய் இருந்தாலும், நீ எந்த ஊர்ல இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படல. சும்மா ஒரு கட்டடத்தை வாடகைக்கோ சொந்தமாக வாங்க வேண்டியது, அங்கே ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபை அல்லது ஏதோ ஒரு போர்டை போட்டுட்டு நாங்க சபை நடத்துறோம்னு சொன்னா அங்க ஒத்துக்குருவாரா? இயேசுவின் சீசர்கள்னா யாரு? மனிதர்களை பிடிக்காதவர்கள். இயேசு சொன்னார், நான் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் ஈர்த்துக் கொள்வேன் சொன்னார். நீங்க சரியான சபையில இருந்தீங்கன்னா, நீங்க இயேசுவின் பின் செல்லுகிற சீசன் என்று சொன்னால் நீங்கள் மனிதரை பிடிப்பீர்கள். ஏன் மனிதர்களை பிடிப்பீர்கள்னா, மனிதர்கள் மத்தியிலேதான் தேவன் வாசமா இருக்க விரும்புகிறார். 5 பேரா இருந்தாலும் சரி, 5000 பேரா இருந்தாலும் சரி, இயேசுவை பொறுத்த வரைக்கும் எங்கே 2-3 பேருக்கு தான் சொன்னாரு. நம்மளை உற்சாகப்படுத்தும்படிக்கு தான் சொன்னாரு. ஒரு குடும்பம் 2 புருஷன் மனைவி ஒரே ஒரு பிள்ளை 3 பேரா அங்கே இயேசு இருக்க முடியும். இங்கே குடும்பங்களாய் வந்து உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் எங்க வீட்டுல இயேசு இருக்கிறார்? எங்களிடத்திலேதான் அவர் வாசமா இருக்கிறார். எல்லார் வீட்லயும் போர்டு தொங்கும், கிறிஸ்து தலைவராய் இருக்கிறார், நாங்கள் பேசுகிற காரியங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். போர்டு தான் தொங்குது. ஆனா யதார்த்தம், ரியாலிட்டி இல்லை. தேவனுடைய ராஜ்யம்னா நீதி, சமாதானம், சந்தோஷம் அப்படின்னு பவுல் விளங்கி இருந்தார். அப்படின்னா 3 இல்லைங்க, அது ஒரே விஷயம் தான், நீதி. எங்கே எல்லாம் நீதி இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். ஆமே. இப்ப நாம ஆராதனையில சொல்ல கேட்டோம், நீதிங்கிறது நம்முடைய நீதி இல்லை, மனுஷருடைய நீதி இல்லை. அந்த சகோதரன் எடுத்த வார்த்தையவே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க எங்கேயும் திருப்ப வேண்டியதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல பரலோகத்தில்தான் நாம தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பார்க்கலாம். யோவான் அப்போஸ்தலன், வயது முதிர்ந்த அப்போஸ்தலன், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அவன் பத்மாஸ் தீவிலே உபத்திரவப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையிலே நமக்கு தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது காண்பிக்கப்படுகிறது. கவனமா என்னுடைய வார்த்தையை கேளுங்க, என்ன எழுதி பாருங்க. 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், பெருவெள்ள இறைச்சல் போலவும், பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது. என் பைபிள்ல அழிக்கப்பட்டதுங்கிற பதத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? படிச்சு எனக்கு என்ன விளங்கி இருக்கு தெரியுமா? தேவனால் கொடுக்கப்பட்ட வெண் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், தேவனுடைய நீதி அவர் மூலமாய் எனக்கு கொடுக்கப்பட்டு இப்பொழுது நான் அதை உடுத்தி இருக்கிறேன். தேவனுடைய நீதி நான் உடுத்தி இருக்கணும். நம்ம எல்லாரும் இப்ப தந்தையானாலும் கசைக்கு கட்டுன்னு சுத்தமா உடுத்தி வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை
பரலோகத்துல சும்மா வெள்ளை உடை கொடுத்துட்டு போனா போதாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு பலிபீடத்துல எழுதி போட்டிருப்பாங்க. நகை நட்டு போடாம உலகத்தாரை போல இல்ல, நாங்கள் பரிசுத்த வாட்டிகள்னு சொல்லி முழு நீட்ட கைக்கு வெள்ளை துணியை சுத்தின மாதிரி சுத்தி வெள்ளை சேலையோட வந்துட்டா பரிசுத்தம் ஆயிடுவோமா? சகோதரர்கள், நீங்கள் பரிசுத்தர்கள் தானா? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அதை அவள் உடுத்தி இருக்கிறார். தேவனுடைய நீதி, தேவ சாயல் இந்த பூமியிலே நான் இயேசு போன பாதையிலே நடந்து நடந்து குறுகலான பாதையில போய் கடைசியில அது அவருடைய சாயல் என்னுடைய சாயலாகி இப்பொழுது அவருக்கு உகந்த மனவாட்டியாய் அவருடைய வலதுபாசத்திலே நான் பரிசுத்த வாட்டியாய் அமர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரே வசனம் தான், நம்ம ஆவியில நிறைஞ்சு அதை பார்க்கணும். நம்மளால செய்ய முடிஞ்சதை செஞ்சுட்டு நான் பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டி அப்படின்னு நெஞ்ச நிறுத்தக்கூடாது. நம்முடைய நீதி அல்லது, நமக்கு ஈவாய் இரக்கமாய் கொடுக்கப்பட்ட நீதி. அப்படி எத்தனை நீதி உன்னிடத்திலே இருக்கிறது சகோதரனே, சகோதரியே? இயேசுவை போல ஒரு தாழ்மை இருக்கிறதா நம்மிடத்துல? இயேசுவை போல் தனக்கானதை தேடாத, சுயநலமற்ற, தன்னலம் இல்லாத, எப்பொழுதுமே பிறருக்காக வாழ்ந்த அவருடைய சிந்தை, அவருடைய சுபாவம் இருக்கா? அப்படின்னா நான் பரிசுத்த அலங்காரத்துடனே இருக்கிறேன்னு அர்த்தம். பரிசுத்தவான் மணவாளனோடு நான் உட்கார்ந்து இருக்கேன்னு அர்த்தம். கோட்டு சூட்டு போட்டு மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறார், பக்கத்துல கட்டையோட ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருந்தா நாம அலங்க யாரோ பிச்சைக்காரியா உட்கார வச்சிருக்கீங்க, எந்திரிச்சு போக சொல்லு, அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி வரட்டும்னு சொல்லி பேண்டு வாக்கியத்தோட அழைக்கிறவங்க. உலகத்திலேயே அப்படின்னு சொன்னா நிச்சயத்துல எப்படி இருக்கும்? அங்க எப்படிப்பட்ட ஆரவாரம் இருக்கும்? சரி, இப்ப சங்கீதம் 58க்கு வாங்க. புதிய ஏற்பாட்டுல ஒரு சாயலை, ஒரு காட்சியை அப்போஸ்தலன் யோவானுக்கு காட்டப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல 58வது சங்கீதம், தாவீது ஒரு சங்கீதத்திலே அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, தாவீது இந்த உலகத்தை பார்க்கிறான். இந்த உலகத்துல அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு, நீதியவே காணாம். இரண்டாம் வசனத்துல மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்திக் கொடுக்கிறீர்கள். துர்மார்க்கர் கற்பத்தில் உட்பவித்தது முதல் பேரழிக்கிறார்கள், தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வடிகட்டி போகிறார்கள். இந்த உலகம் இப்படிதான் இருக்குது. தாவீது பார்வையில பார்த்து, என்னடா உலகமே இப்படி கட்டி கிடக்கு, எங்க போனாலும் அநீதியா இருக்கு, கேடு செய்கிறார்கள், எங்க நாளும் பொய் பித்தலாட்டம் அப்படின்னா ஒரு தோற்றம் இருக்கும், ஆனா அது உண்மை இல்லை. கொடுமையை இங்கிலீஷ்ல நான் தியானிச்சு வயலன்ஸ். 3ஆம் வசனத்துல வேதளிக்கிறார்கள்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல தான் தெளிவா எழுதியிருக்கு. அது என்ன எழுதி தெரியுமா? இந்த உலகத்துல ஒவ்வொருவனும் they are going on their own way. அப்படின்னா
வேதகிக்கிற வார்த்தை பயப்படுகிற மாதிரி ஒரு வார்த்தை தான் நமக்கு விளங்குது இல்ல. அவன் தனக்கு சரிப்படுறதை செய்து தன் வழியிலே போய் கெட்டு கிடக்கிறது இந்த உலகம் அப்படின்னு அர்த்தம். சிறு பிள்ளைகளிலிருந்து பாருங்க, அவங்களுக்குன்னு ஒண்ணு பிடிக்கும், அதை செய்வாங்க. எனக்கு ஒண்ணு பிடிக்குது, எனக்கு ஒண்ணு சரியா படுது, அதை செய்து அதிலே அவர்கள் கெட்டு போகிறார்கள். சபையில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய நீதியினாலே நீ கெட்டு போவாய். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. 4ஆம் வசனம். உன் நாவுல என்ன இருக்கு? உன் வாயில என்ன வார்த்தை இருக்கு? விஷம் இருக்கு. ஸ்தோத்திரம் கூட சாகர மாதிரி கட்டிப்பிடிச்சு அன்பான வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அது கர்த்தருடைய பார்வையிலே விஷமா இருக்கிறது. உண்மையான அன்பு இல்லை, சிநேகம் இல்லை, சகோதர சிநேகம் இல்லை. வார்த்தை தான் தேனொழுத பேசுறோம், ஆனா அது விஷம் போல, பாம்பின் விஷம் போல வாயில வார்த்தை இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பார்வையில பிரதர்ஹுட், சபை, சகோதர ஐக்கியம், துதி, ஆராதனை எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே, தாவீது தீர்க்கதரிசியினுடைய பார்வையிலே ஜனங்கள் கொடுமையில நிறைஞ்சிருக்கிறாங்க. வயலன்ஸ். அவனவன் தனக்கு சரியானதை படுறதை பேசுகிறான், செய்கிறான். அவனுடைய இருதயமோ இப்படியெல்லாம் இருக்கு. அவர்களை 5ஆம் வசனத்துல, பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். வினோதமாய் அப்படிங்கிற வார்த்தையும் வினோதமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ புதுமையா இருக்குங்கிற அர்த்தம் கொள்ளலாம். ஆனால் ஆங்கிலத்துல நான் தியானிச்சு எழுதி வச்சிருக்கிறேன், பாம்பாட்டிக்காரன். எவ்வளவு நயமா அவன் ஒரு ஓசையை உண்டு பண்ணா கொட்டிக்குள்ள இருக்கிற பாம்பு வெளியே அருமையா அப்படி ஆடுது. சப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான அவர்கள் விஷம் அவர்களின் வாயில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியலை போல் இருக்கிறார்கள். வேற வார்த்தையிலிருந்து தான் மேடையிலிருந்து பிரசங்கம் வருது. கட்டுக்குட்டிகளை கொண்டோ கழுதைகளை கொண்டோ தேவன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் சபையில். ஆனால் செவிட்டு விரியன் பாம்புகளை போல அவனவன் தனக்கானதை தேடிக்கொண்டு தன் பெருமையினாலும் சுயநலத்தினாலும் நயந்து அருமையான இசை ஒலித்தால் கூட அது கேட்காத மாதிரி செவிட்டு பாம்பை போல செவிடர்களாய் இருக்கிறீர்கள். வார்த்தை சொல்லு. இப்படியெல்லாம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தாவீது 10ஆம் வசனத்துல கடைசி வசனத்துல எப்படி முடிக்கிறான்னு பாருங்க. 11ஆம் வசனத்துல இப்படி எல்லாம் உலகம் இருக்கு, இவர்களெல்லாம் நீங்க இப்படி தண்டியுங்கள்னு சொல்லி முடிச்சுட்டு முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். அப்படின்னா எப்படி யோவான் கடைசி புத்தகத்துல புதிய ஏற்பாட்டுல பரலோக காட்சியை சொன்னானோ, அதே போல எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாக தாவீது ஆவியிலே நிறைந்து உலகத்தை பார்த்து உலகம் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கு. அவனவன் தன் வழியிலே போகிறான்.
தனக்கானதை தேடுகிறார். தேவன் பேசுகிறார், தேவனுடைய சத்தம் கேட்க மாட்டேங்கிறது. சபைக்கு வருகிறார்கள், சகோதர ஐக்கியம் என்று சொல்லி நாங்கள் வித்தியாசமான நூதனமான உயர்ந்த சபை என்று சொல்லிக் கொண்டு சபை கூடுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே கேட்கிற காதில்லை. அதனால ஆண்டவர் காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த பாம்புகள் நயம்பட ஊதுகிற பாம்பாட்டியினுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதது போல வேத வார்த்தையிலிருந்து பேசுகிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் காது கேளாத வில்லியன் பாம்பை போல, நல்ல பாம்பை போல சபையில வருஷக்கணக்கா உட்கார்ந்துக்கிறாங்க. நேற்று சகோதரர்களை நல்ல டோஸ் விட்டேன். 10 வருஷமா சபை விடுறீங்க, இன்னும் உங்களுக்கு சபையில மூப்பர்கள் இல்லையே, ஏன்? எந்த ஊராக இருக்கட்டும்ங்க, 10 பேர் இருந்தா அவனவன் தனக்காக தேடுகிறான். நான் ரைட்டா நீ ரைட்டா, அங்க எப்படி தேவன் வருவா? பெருவெள்ள இறைச்சல் போல நீங்க ஆராதனை செய்யுங்க. தேவன் வரணும்னு சொன்னா உங்களை மனிதர்களை பிடித்து தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு சொன்னா அது 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம். காதுள்ளவர்களுக்கு ஓ வார்த்தை இப்படி எழுதியிருக்காரு நடுங்கணும். இவர் என்ன சொல்றது? நான் அதை விட சூப்பரா சொல்லுவேன். பேச்சுக்கு பேச்சு. என்னுடைய வார்த்தையில வார்த்தைகளினாலே சபையிலே சண்டைகள். எம்ஜிஆர் விளாசுவார் சினிமாவில் டைன் டைன். அதுபோல ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், இன்னொருத்தர் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். டைன் டைன் சத்தம் கேட்குது. இது சபையா? வீடும் அப்படித்தான். புருஷன் ஒண்ணு சொல்ல, மனைவி ஒண்ணு சொல்ல. தேவன் எப்படி வருவா? இந்த தாவீது இப்படிப்பட்ட அக்கிரமம் நிறைந்த உலகத்தை நீங்க தண்டிக்க வாங்க, அவங்கள பழி வாங்குங்க. 10ஆம் வசனத்துல பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய ரத்தத்திலே கழுவுவான். உங்களுக்கு தெரியுமா, இயேசு நீதியை ஸ்தாபிக்க வருகிறார். அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே நீதிமான்களை கூட்டி சேர்க்க வருகிறார். 200 பேர் இருக்கிற சபையில 5-10 பேராவது தேர்வாங்களான்னு கூப்பிட வருகிறார். முடிவில் தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா, அப்போ முடிவுலதான் எனக்கு தெரியும், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற கடவுள் கர்த்தர் தேவன் உண்டென்றும் அப்பொழுதுதான் எல்லாரும் அங்கீகரிப்பார்கள். அல்லேலூயா. அதுக்காக தான் நானும் காத்துக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், அப்பொழுது நீதிமான்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கு வெண் வஸ்திரம் கொடுக்கப்படும். அவர்கள் சந்தோஷமாய் தேவன் எனக்கு கொடுத்த நீதி, இயேசுவின் மூலமாய் எனக்கு கிடைத்த தாழ்மை, இயேசுவின் மூலமாய் எனக்கு கிடைத்த பொருளாசையிலிருந்து விடுதலை, படிக்கு படி வாங்காத பகையாளியையும் ஆசீர்வதிக்கிற பகையற்ற இருதயம், சாந்தமான இருதயம், சண்டை இல்லாத இருதயம், அது வீடு அல்லது தனிப்பட்ட இருதயம் அல்லது ஒரு தேசம், ஒரு ராஜ்யம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும், காலாகாலமாய் இந்த பூமியிலே சாத்தான் பாய்ச்சின விஷத்தினால, பெருமையினால, சுயநலத்தினால இந்த உலகம் கெட்டு கிடக்கு.
வயலன்ஸ் அண்ட் செக்ஸ்ல தான் இந்த உலகம் நிறைஞ்சி நிற்குது, நோவாவின் நாட்களை போல. ஆனால் இயேசு வந்து விட்டார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்து விட்டார். நாம் அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே. நாம தீவிரமா நோவா எப்படி பேழையை கட்டினாலும் அது போல நாம் இந்த உலகத்துல நானும் தாவீதை போல ஒரு தரிசனம் கண்டேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த உலகத்துல எல்லாம் அக்கிரமமா இருக்கு. நீதிமன்றத்துல கூட நியாயம் பேசுகிற நீதிபதிக்கு பதிலா லஞ்சம் வாங்கிட்டு தீர்ப்பை மாற்றி சொல்லுகிற அநீதி நிறைந்த உலகமா இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், நீதியாய் நியாயம் தீர்க்கிற, பட்சபாதம் இல்லாமல் யார் பக்கமும் சாயாமல், ஏழை என்றும் பணக்காரன் என்றும் பார்க்காமல், படித்தவன் படிக்காதவன் என்று பார்க்காமல் துல்லியமாய் நியாயம் தீர்க்கிற இயேசு ராஜா சிம்மாசனத்தில் அமருவார். அங்கே நான் அவருடைய ராஜ்யத்திலே இருப்பேன். ஆமென். இப்படி மிஷனை பார்த்தவர்கள் தான் சபைக்காகவே வாழ்வார். என்னப்பா இப்படி டொப்பு டொப்புன்னு இந்த மரத்தை அந்த மரத்தோட சேர்த்துக்கிட்டு இருக்க, ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்க, நீ உள்ளதுனால உன் குடும்பமே 8 பேர் சேர்ந்து டொப்பு டொப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் வேலையை நிறுத்த மாட்டான், வேலை செஞ்சுட்டே நோவா சொல்லிருப்பான், எல்லாம் அழிய போகுது, இதுக்குள்ள போய் நான் பத்திரமா இருக்கணும். எனக்கு ஒரு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், அதை செய்து கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பான். அது ஒரு நாளிலே ஆண்டவர் சொன்னார், நோவாவின் நாட்களை போல் இருக்கும். இயேசு வருவார். இயேசுவை போல் உருமாறினவர்கள், எங்கு சென்றாலும் இயேசுவை போல் பின் சென்றவர்கள் அங்கே பத்திரமாய் அவரோடு வெண்வஸ்திரம் தரித்து வலது பக்கத்திலே மணவாட்டியாய் அமர்ந்திருப்பார்கள். அதுதான் சபை. அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தயவு செய்து ஆவியானவரால் நடத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். குடும்பமாயிருந்தாலும் சபையாயிருந்தாலும் நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் அந்த பாம்பாட்டி ஊதுனாலும் செவிட்டு பாம்பை போல இல்லாமல் அவருடைய சத்தம் கேட்கிற ஜனமா, சபை விடுதலை அப்பமா எண்ணாமல் யார் பேசினாலும் தேவனுடைய சபையிலே தேவன் தான் பேசுகிறார். நான் கேட்கட்டும், இப்படி நீ கேட்டு கீழ்ப்படிந்து உங்களை சுத்திகரித்துக் கொண்டு நித்தியத்துக்கு ஆயத்தமாகும். மனுஷர்கள் மத்தியிலே தான் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு சொற்பமான, எவ்வளவு கொஞ்சமான, எவ்வளவு பிறரால் நிராகரிக்கப்பட்ட சபையாய் இருந்தாலும் பாண்டிச்சேரியிலிருந்து நான் இந்த ஊருக்கு வர வரைக்கும் எத்தனை பட்டணம் இருக்கு தெரியுமா? எத்தனை பட்டணத்துல சிஎஃப்சி சபை இருக்கு தெரியுமா? நான் எந்த சபைக்கு போகணும் ஆண்டவரே? எங்கேயும் போகாது. திருச்சியில் நிற்காத, மதுரையில நிற்காத, காளையார் கோவிலுக்கு போகாத, நேரா வத்தனத்துக்கு போனாரு. அதனால தான் நேற்றே வந்து இறங்கிட்டேன். எனக்கு நல் மனசாட்சி இருக்கு. என்னுடைய சபைக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருக்கேன். சிலான் ரெஃப்யூஜஸ், சிலான் அகதிகள் உள்ள ஒரு ஏழ்மையும் தாழ்மையுமான மூப்பர்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன். எனக்கு தேவன் ஞானத்தை கொடுத்து அங்கே ஸ்திரமான சபை உண்டாகும்படிக்கு எனக்கு வார்த்தையை கொடுக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய இதயத்துல வார்த்தை இருக்குன்னு சொன்னா எனக்காக அங்க ஒரு 10 பேர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். நான் எந்த ஊருக்கு போனாலும் தனியா இருக்கிறது இல்லை. மனுஷரை பிடிக்கிறவராகவே
என்னைய என் மேல நம்பிக்கை உள்ள, என்னிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒருத்தரும் தான் போதும். அவளோட தான் நான் ஐக்கியப்படுவேன். 1000 பேர் கூடுகிற கான்ஃபரன்ஸ் தேவையில்லை. ஏன்னா ஒரு மனுஷியை தேடி இயேசு போனார். ஒரு மனுஷியை அவர் ரட்சித்தார். ஸ்திரீகள், நீங்கள் உண்மையுள்ளவர்களா இருந்தா அவங்க வீட்டை தேடி பரிசுத்தவான்கள் வருவாங்க. அவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கன்னா அவர்களை நீங்கள் ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன பலனோ அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்த ஒரு ஸ்திரீக்கு அதே அளவு பலன் இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். இப்படி இருந்தா நான் எவ்வளவு நிதானமாய், எவ்வளவு மனரம்யமாய் இருப்போம். அப்படித்தான் நான் உணர்றேன். ஆண்டவரே, இருக்கிற கொஞ்ச காலத்துல நீங்க சொல்றதை மட்டும் செய்து ஆக்கிரமிக்கப்படாம ஆடி ஓடி நான் என்னை வேர்த்து விறுவிறுத்து எதையும் செய்யாம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எங்க சொல்றீங்க, எங்க போக சொல்றீங்களோ போய், என்ன பேச சொல்றீங்களோ பேசி, யாரை எப்படி கணிந்து கொள்ள சொல்றீங்களோ கணிந்து கொண்டு, யாரை எப்படி ஆறுதல் படுத்த சொல்றீங்களோ ஆறுதல் படுத்தி என் ஓட்டத்தை முடிக்கட்டும். நீங்கள் யாரா இருந்தாலும் இது கஷ்டம் நினைக்கிறீங்களா? நீங்க கிராமத்துல இருந்தாலும் பட்டணத்துல இருந்தாலும், நீங்க பெயிண்டரா இருந்தாலும் கார்பெண்டரா இருந்தாலும், நம்ம எல்லாரும் இயேசுவின் சீசர்களா இருக்க முடியும். மனிதர்களை பிடிக்கிறவர்களா இருக்க முடியும். அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 30 வசனம் வரைக்கும் அருமையான ஒரு ஓமையை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை 30ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டு இன்னும் அநேக ஓமானங்களை சொன்ன பிறகு சீசர்கள் வந்து, ஆண்டவரே, 36ஆம் வசனத்துல சீசர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ 7-8 ஓமானங்கள் சொன்னதுல அவங்களுக்கு விளங்காதது ஒன்று இருந்துச்சு. எங்களுக்கு புரியவும் இல்லை, விளங்கவும் இல்லை, ஆச்சரியமாகவும் இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் விளங்கி சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னார் அவர்? பிரதியுத்தரமாக மத்தேயு 13:37 நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். நம்மளே அநேக பேருக்கு எந்த சபைக்கு போனாலும், எந்த ஊர்ல எங்க போனாலும், சபையில ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சொல்லுகிறவர்கள் நிரம்பி இருக்கிற சபையில கூட எல்லாரும் சொல்லுகிற போது போல கூட அங்க கடை இருக்கே, அதான் அவங்களுக்கு ஆச்சரியம். தீர்க்கமா அவனை வழங்கிக்கங்க சகோதரனே, சகோதரியே.
வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா கடையை போய் நாங்கள் எடுத்து போட்டுறோம், நீங்க தோட்டம் வச்சிருக்கிறீங்க, அருமையா ஒரு வாழை நல்லா வளருது, அதுக்கு பக்கத்திலேயே ஏதோ ஒரு முள் செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கருவேல முள், நீங்க என்ன செய்வீங்க? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? புடுங்கி போட்டுருவீங்களா? இந்த சீசனுக்கு ஆச்சரியமா இருந்தது, புடுங்கி போடாத, நீ கடைய புடுங்குறன்னு சொல்லி பயிரையும் புடுங்கிடுவ. கடைசி நாள்ல நான் பார்த்துக்கிறேங்க. என்ன எழுதிருக்கு? மனுஷகுமாரன் 41 நம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை விதைத்தது தேவகுமாரன் இயேசு. சபையில் உட்கார்ந்து இருக்கிறாய் சகோதரனே, சகோதரியே. நீ கடையாய் இருந்தால் ஆண்டவர் குடுங்கி போட்டுறவா? இந்த பிரதர் இப்படி பிரச்சனை பண்றார், இந்த குடும்பத்தினால இப்படி சாட்சி கெட்டு போகுது, எல்லாரையும் துரத்தி விடுங்கன்னு சொன்னா அங்க யாருமே உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி உங்களை பாவம் இல்லாதவன் முதல் கல்லறிய கடவுள் மாதிரி நீங்க இயேசுவை போல் தாழ்மையானவர்கள், தனக்கானதை தேடாதவர்கள் இங்க உட்கார்ந்துருங்க, மற்றவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிருங்கன்னு சொன்னா நானும் தான் போயிருந்தோம். நான் இயேசுவை போல் ஆயிட்டேன்னா, இயேசுவை போல் ஆயிருந்தேன்னா நான் செத்துருப்பேன். எனக்கு சிலுவையை வச்சு மாயை போட்டிருப்பாங்க. நான் உயிரோட இருக்கிறேனாவே என்ன அர்த்தம்? தேவன் என்னை தயவாய், பொறுமையாய், இரக்கமாய் இருந்து ஒரு நாள் ஆயுசை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் மனம் திரும்பும்படிக்கு, நான் இயேசுவை போல் மாறணும்னு சொல்லி விசுவாசிக்கும்படிக்கு அபிஷேகம் பெற்று அன்றைக்கு ஆவியினால் நடத்தப்பட்டு அவருடைய சாயலாகும்படிக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16:2:25 நீ சபையில உட்கார்ந்து இருக்கிறேன்னா, நீ எத்தனை வயசோ, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுதோ, தேவன் உன்மேலும் என்மேலும் தேவன் இரக்கமாய் இருந்து நம்மை தயவாய் தேவனுடைய பிள்ளைகளோடு அவருடைய ராஜ்யத்திலே, சீயோனிலே, சபையிலே அவர் நம்மை வைத்திருக்கிறார். நோவாவின் பேழைக்குள்ளே பத்திரமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உணர்வு வரலன்னா நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவிட்டு பாம்புகள், உணர்வு இல்லாதவர்கள். இந்த உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா நாம தெளிவா இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. இப்ப எவ்வளவு பெரிய வீடா இருக்கட்டும் பாருங்க, கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் ஒரு 5000 ரூபாய் செலவழிச்சு ஒரு ஓன குடிசையா இருக்கு. அதுக்கு ஒரு முன்வாசல் இருக்கும், அங்கிட்டு பின்னாடி போறதுக்கு ஒரு இந்த சைஸ்ல பாதி சைஸ்லயாவது ஒரு தட்டி வச்சிருக்கோம். அது பின்னாடி போனா அங்க தோட்டம் துறவு, ஒழுங்கு போற இடம் இருக்குமா இல்லையா? ஒரு பெரிய மாளிகையா இருக்கும். ரட்சிப்பு என்பது, தேவனுடைய ராஜ்யம் என்பது, இந்த நீதியின் மார்க்கத்திற்கு, இந்த நீதிமான்கள் நடக்கிற வாசலுக்கு, வழிக்கு ஒரு என்ட்ரிக்கு ஒரு எக்ஸிட், ஒரு நுழைவுக்கு ஒரு முடிவு இருக்கு, ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. ரெண்டுக்கு நடுவுல ஒரு பிரசன்ட் இருக்கு. இதை சிம்பிளா சிறு பிள்ளைகள் கூட விளைவிக்கிற மாதிரி நமக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு. நாம இப்போ சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். இனிமே ஒரு எதிர்காலத்தை நோக்கி கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறோம். ஆமே. பவுல்
எவ்வளவு ஞானமா ரோமர்கள் நிறுவனத்துல அவர் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ரட்சிப்புக்கு ஒரு வாசல் இருக்குன்னு சொல்றாரு. அவர் மாத்திரம் இல்லை, வேதத்துல எங்க திறந்தாலும் சரி, வேதத்துல பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும், மோசே காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் காலத்திலிருந்து கடைசியில வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அப்போஸ்தலன் காலம் வரைக்கும் எல்லா தேவ மனுஷர்களும் ஆவியினால் ஏவப்பட்டு நமக்கு அந்த ராஜ்யத்தின் வாசலையும் ஆரம்பத்தையும் முடிவையும் அந்த ரட்சிப்பின் வாசலையும் வழியையும் காண்பித்து கடைசியிலே முடிவையும் காண்பிக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, என்னோட பழைய ஏற்பாடு சொல்லுங்க. பாவ மன்னிப்புங்கிறது நம்ம கடந்த கால வாழ்க்கையில நாம் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு பெறுகிறது. தேவனுடைய பார்வையிலே நான் நீதிமான், நான் பாவி அல்ல அப்படிங்கிற ஒரு முத்திரையை, ஜஸ்டிபிகேஷன், என்னை நீதிமான் என்று அவர் தீர்ப்பு சொல்வது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இங்க உட்கார்ந்துருக்கிற அநேகமே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. என் சந்தேகத்தை பொய்யாக்குங்க. 10 வருஷமா சபை கூடுறாங்க, இன்னும் சபை ஸ்திரப்படலை அப்படின்னு சொன்னா, நான் சகோதரர்கள் நினைச்சிட்டு இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா? அப்படித்தான் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் போய் கேள்வி சபைய ஸ்திரீகள் எத்தனையோ பேர் ரொம்ப பவ்யமா ரட்சிக்கப்பட்டு நாங்க புருஷன் மனைவியாய் குடும்பமா உட்கார்ந்துருக்கோம். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா? பிரபாகர், நீ எல்லாத்தையும் நான் பார்க்கிறபடிக்கு நீ பார்க்க பழகு, எல்லாரையும் நீ இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்காத. முதல்ல அவங்களுக்கு ஆனாவன பாடத்தை எழுது. ஆவியானவர் சொன்னார், என் வேலையை நான் செய்திருக்கேன். திருப்புங்க. உபாகமம் 1 அதிகாரம். மோசேயினுடைய வார்த்தையில அவர் எப்படி நேரேட் பண்றாங்க, எப்படி விவரிச்சு அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறான்னு பாருங்க. எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து அவங்களை விடுவிச்சு கொண்டு வந்தார் கர்த்தர். பார்வோனுடைய அதிகாரம், பார்வோனுடைய அந்த ஆதிக்கத்திலிருந்து விடுவிச்சு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வாதமான கானான் தேசத்துக்கு, உங்களை இளைப்பாறுதல் உள்ள தேசத்துக்கு கொண்டு போவேன், நீங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சொல்லிதான் மோசேயின் மூலமா கொண்டு வந்தாங்க. கர்த்தர் கொண்டு வந்தார். கொண்டு வந்த போது இவங்க மோசேயின் இடத்துல போய் நாம போக போற தேசம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு வர சொல்லுவோங்க. கோஷத்துக்கு ஒருவனா 12 பேரை பிடிக்கும், 12 பேரையும் அனுப்பி அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்லுவோங்க. சரிப்பா, நீங்க சொல்றபடியே செய்யலாம். மோசே அனுப்புனார். 25ஆம் வசனத்துல, அந்த தேசத்தை கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, மோசே சொல்றார், அந்த 12 பேர்ல அவர்கள் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படி இருந்தும் 26, அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து, கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவனையும் நம்பல,
இவங்க புத்திப்படி 12 பேரை கோத்திரத்துக்கு ஒருவனை அனுப்பி விசாரிச்சுட்டு வர சொல்லுவோம், பார்த்துட்டு வர சொல்லுவோம்னு சொல்லி அவங்க சொல்லி கொண்டு வந்த ரிப்போர்ட்டையும் நம்பல. நல்ல தேசம் பார்த்து வந்தோம். இதை என்னன்னு சொல்றது? முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, வணங்கா கழுத்து. சகோதரனே சகோதரியே, நாம் யாருங்கிற உணர்வு நமக்கு வரணும். தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனம்தான். அவர்கள் கூடாரங்களில் முறுமுறுப்பு. வீட்டுல நீங்க என்ன பேசுறீங்க? எப்படி முறுமுறுத்தாங்க? கர்த்தர் நம்மள இந்த எமோரியரோடு சண்டை போட்டு சாகுபடிக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. எகிப்திலிருந்து 28 நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்த்தும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும், வானத்தை அளவும் மதிலுள்ளவர்களாய் இருக்கிறது என்றும், அவங்களுடைய பட்டணம் வானளவு உயர்ந்த பட்டணமா இருக்கான். ஏவத்தியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீங்க. எப்பெல்லாம் நீங்க தேவன் சொன்னதை செய்ய வல்லவர்னு விசுவாசிக்கலையோ, எப்பெல்லாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் முறுமுறுக்கிறீங்களோ, வீட்டுல அது கூடாரங்களில் எழுதி, நீங்க வீட்டுல எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் சபையில் இருக்கீங்க. புருஷன் மனைவி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துறதுக்கு பதிலா நீங்கள் என்னால முடியாது. அவர்களுடைய அந்த எதிரிகளை எல்லாம் அவர்கள் எப்படி பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னா, பலவான்கள் உயரமா இருக்கிறாங்க, இவங்களை எல்லாம் நான் ஜெயிக்க முடியாது, கோபத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்துல வாழ்றோம், நாம பணத்தை கையாளுறோம், தொழில் செய்யறோம், இப்படி எல்லாம் செஞ்சுதான் நாம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிற சகோதரனே, கோபப்படாம எரிச்சல் படாம பிள்ளைகளை தேவனை போல் நீதிமான் குற்றட்டும்னு வாசனம் போ. சகோதரர்கள் சொன்னாங்க, நீதிமானாகிய தந்தையும் நீதிமானாகிய தாயும் குட்டி வளர்க்கிற அனுபவம் இல்லாமல் உலகத்தார போலேயே அரட்டி உருட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, கோபம், எரிச்சல் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடியாது. நான் உலகத்துல இருக்கிறேன், உலக மனிதனுடைய சுபாவம் எப்படி இருக்கோ அப்படித்தான் என்கிட்ட இருக்கும். சபையில வேணா பேசும்போது நல்லா இருக்கு, ஆமீன் போட்டு வருவோம், ஆனா அப்படியெல்லாம் நான் வாழ முடியாது. பாவத்தை ஜெயிக்க முடியாத அரக்கர்களாய் பார்க்கிற சகோதரனே சகோதரியே, கோபத்தை ஜெயிக்க முடியாது. இல்ல பணத்தை உலகத்தான போலதான் கையாள முடியும், இயேசுவை போல எல்லாம் கையாள முடியாது. இயேசுகிட்ட இந்த பணம் தரித்திரருக்கு கொடுக்கவும் தனக்கு உண்டான தேவைகளை சந்திக்கவும் தான் இருந்தது. நான் ஏன் இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னா, நான் என்னையும் என் குடும்பத்தையும் போஷிக்கவும் குறைபடுகிறவர்களுக்கு கொடுக்கவும் தான் பணம் சம்பாதிக்கணும். சீசர்கள் நீங்க அப்படி இல்லாம, நான் ஒரு சிறு கடை ஆரம்பிச்சேன், இப்ப நான் அதை பெருசாகணும், அல்லது ஒரு ஸ்கூட்டர் வச்சிருந்தேன், அதை வச்சுட்டு ஒரு 4 வீலர் வாங்கலாம், உலகத்தான் என்னென்னமோ சொல்லுவான். ஆனா மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்பட்டு என்னுடைய இருதயத்திலே தேவ சிந்தை, இயேசுவின் சிந்தை, ராஜ்யத்தின் தரிசனம் இருந்தால் நான் உணவும் உடுக்கவும் இருந்தாலும் போதும் என்று இருக்கட்டும். இதுதான் கேட்கிற காதுடைய சீசனுடைய. அக்கம் பக்கத்தார பார்த்து, சபையே உள்ளவங்களை இன்னொருவரை ஒப்பிட்டு பார்த்து, அவரெல்லாம் சபையில இல்ல, அவரை போல நானே இருக்கக்கூடாது.
அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மோசே சொன்னான் 29ஆம் வசனத்துல, அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எகிப்திலிருந்து எவ்வளவு வல்லமையாக உங்களை நடத்தி வந்தார். சின்ன பிள்ளைக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியலப்பா அப்படின்னா ஒரு தாயோ தகப்பனோ அதை தோல்ல தூக்கி வச்சு வேடிக்கை காமிக்கும். இந்த உலகம் உங்கள் மாம்சத்தில் உள்ள இச்சைகள் ஜெயண்ட போல உயரமானவர்களாய் இந்த உலக பட்டணங்கள் உயர்ந்திருக்கிறதா, அதை பார்த்து பயப்படாதே. உன் மாம்சத்தில் உள்ள ஆசை இச்சைகளை பார்த்து நீ பயப்படாதே. உன்னை எகிப்தில் இருந்து விடுதலை பண்ணி வந்த கர்த்தர் இப்பொழுதும் உன்னை நடத்துவார். இந்த உலகத்தின் பிரமிப்புகளுக்கு மேலாக உன்னை உயர்த்தி பரலோகத்தை காண்பித்து உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருந்து சொல்லி பொருளாசையில் இருந்து உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. பைபிள்ல எழுதிட்டாரியா வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் பக்கத்துக்கு பக்கம் எழுதியிருக்கு. அப்படியே 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம். திரும்பவும் 17ஆம் வசனத்துல இருந்து உபாகமம் 7:17. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். எகிப்திலிருந்து வந்தேல அவர்களை தெரிந்து வல்லமையுள்ள புயத்தினாலே பார்வோனுடைய அதிகாரத்திலிருந்து ஆளுகையிலிருந்து உன்னை ரட்சித்து அவர் கொண்டு வந்தார். ஆனால் அதே போல இப்போ நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிற கானான் தேசத்தையும் நீ பார்த்து பயப்படாத. உயரமான ஆட்கள் என்னால மேற்கொள்ள முடியாது. பாவ மன்னிப்பு பெற்ற நீ சகோதரனே சகோதரியே பாவத்தை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா இதைத்தான் சொல்ற. கோபத்தை ஜெயிக்க முடியாது, பகையை ஜெயிக்க முடியாது, இருதயத்துல பகையையும் சபிப்பையும் வைத்துக் கொண்டு நான் ஒரு வேஷம் போட்டு கொண்டு தான் முடியும். நல்ல சமதான், நல்ல உபதேசம் தான், ஆனா என்னால வாழ முடியாது. மோசே சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. 20ஆம் வசனத்துல நீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒழித்துக் கொள்ளுகிறவர்களையும் ஒளிந்து போக மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குழந்தைகளை அனுப்புவார். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். 21ஆம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு பெற்ற நீ பார்வோனுடைய அதிகாரத்திலிருந்து, உலகத்தில் இருந்து, சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்து, அவருடைய அதிகாரத்திலிருந்து விடுபட்ட நீ பாவத்தை ஜெயிக்க முடியாதா? அடுத்த வசனம் 22ஆம் வசனம் அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர்
கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். இதுல கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் அப்படின்னா பாவத்தை ஜெயிக்கிற அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லை. நல்லா கவனிங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பழைய மனுஷன், உங்களுடைய பாவ சுபாவம், நீங்கள் சுதந்திரித்த ஆதாம் ஏவாளினுடைய ஆசை இச்சை நிறைந்த மாம்சம், என்ன பேசினாலும் என்ன வார்த்தையை போட்டாலும், நீங்க ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைந்த பொழுது, நீங்கள் சபைக்குள் நுழைந்த பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தில் சீயோனில் அடி வைத்து வைத்த பொழுது, அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழைய மனுஷன், உங்களுக்கு உங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற ஆசை இச்சைகள், உங்களுடைய பெருமை சுயநலம், பாவத்துக்கு எஸ் சொன்ன அந்த பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், நான் சிலுவையில் இருக்கும்போது உங்கள் எல்லாரையும் என்னிடத்தில் ஈர்த்துக் கொள்வேன். ரட்சிப்புங்கிறது இயேசுவினிடத்தில் வந்தால் நாம் நம்முடைய பழைய மனுஷனை நான் பல்ல கடிச்சுக்கிட்டு எந்த நீதியையும் செய்ய முடியாது. அவருடைய பலத்தினாலே நான் என்னை ஒப்புக் கொடுத்த பொழுது, நான் தண்ணீருக்குள் என்னை யாரோ ஒருவர் முக்குமடிக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நான் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். இனி பழைய மனுஷன் செத்து போயிட்டா நான் இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாய்னா என்ன அர்த்தம்? நான் குறிச்சு வச்சிருக்கேன். அது என்ன தெரியுமா? பரிசுத்தமாகும், சாங்டிபிகேஷன். பாவம் மன்னிப்பு வேற, பாவத்தை ஜெயிக்கிறது வேற, வெற்றி வாழ்க்கை வேற, பரிசுத்தமாகுதல் வேற. ஆமென். நீங்க எத்தனையோ பேர் பாவம் மன்னிப்பு பெற்றவர்களா இருக்கலாம். இன்னமும் ஆனாவனா பாடமே படிக்காம அவரோடு நான் அறையப்பட்டேன், பழைய மனுஷன் அறையப்பட்டான், என்னைய அடக்கம் பண்ணிட்டாங்க. கோபக்காரி, எரிச்சல்காரி, கோபம் வந்தா எதையும் எடுத்து விட்டு எரிகிற மனுஷன், மனுஷி. நான் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தனோ அன்னைக்கோ அவனை சாவு மணி அடிச்சு குழி தோண்டி புதைச்சாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறவர்கள் தான் வெற்றி வாழ்க்கை வாழணும். அடுத்து அந்த ஞானத்தை பாருங்க. உபாகமம் 7 நம்ம வாசித்த வசனம், அந்த ஜாதிகளை உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். என்ன விளங்குது? விளங்காதது வேதத்தில் எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச பாவத்தை நான் விசுவாசித்து மேற்கொண்டுட்டேன்னு சொன்னா, அல்லது நான் இப்ப சொன்ன மாதிரி வெற்றி வாழ்க்கை எனக்கு பழக்கமாயிடுச்சுன்னு சொன்னா, பரிசுத்தமாகுது. இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரிடத்திலும் பெருமைங்கிற அரக்கன் உள்ள இருக்கத்தான் செய்யறான், சுயநலங்கிற அரக்கன் உள்ள இருக்கத்தான் செய்யறான். நாம இன்னும் யாரும் இயேசுவை போல தாழ்மையாகவோ தனக்கானதை தேடாமையோ இல்லை. ஆனா தேவனே என்ன சொல்றார்? கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய பெருமையை, உன்னுடைய சுயநலத்தை உனக்கு நான் காண்பிக்கும் பொழுது உடனே அடைச்சி இவ்வளவு அசிங்கமான மனுஷியா இருக்கிறேன்னு சொல்லி நீ உன்னை கழுவி சுத்திகரித்தால் கொஞ்சம் கொஞ்சமாய் நீ உன் பாவம் கழுவப்பட்டு நீ பரிசுத்தவாளனாய் பரிசுத்தவாட்டியாய் நீ உரு மாறிக்கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. ஒரே நாள்ல நான் வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு வச்சுக்கேங்களேன்,
ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கே நீங்க எல்லா பாவத்தையும் ஜெயிச்சு நீங்க வெற்றி வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா பிறகு நீங்க அப்பமா எண்ணுவீங்க, நான் இயேசுவின் சீசன் சபையில வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், எல்லாம் நீங்க இன்னும் இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு உலகத்தாரை நீங்க அப்பமா எண்ணுவீங்க. இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது ஈர்த்து கொண்டது போல அந்த தேவ அன்பினால அவங்க ஈர்த்துக்கொள்ள மாட்டீங்க. நீங்க வார்த்தை சொல்லுது, பவுலே திமோத்தி சொல்றாரு, ஊழியக்காரன் எவனும் நூதன சீசனா இருக்கக்கூடாது, ஏன்னா அவன் உலகத்தாரால் நற்சாட்சி பெற்றவனா இருக்கணும்னு சொல்லிடுது. அப்போ நீங்க ஒரே நாள்ல எல்லா பரிசுத்தமும் அடைந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க பெருமையாயிருவீங்க, உங்களை நீங்க உயர்த்திடுவீங்க, மிருகம் உங்களை சாப்பிடும். எவ்வளவு பிராக்டிக்கலா தேவன் அந்த ஜனங்களுக்கு பேசினார். இன்னைக்கு சபையிலையும் உனக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரனே சகோதரியே. நான் இப்படிதான் பார்க்கிறேன். போன வாரம் இருந்த பிரபாகர் இந்த வாரம் இல்லை. தேவனே சாட்சி. இந்த சபையாரை நீ நான் பார்க்கிறது போல பார்க்கப்படாது. போன தடவை வந்த பிரபாகரை நீங்க பார்க்கல. உங்களை ஆண்டவர் பார்க்கிறது போல பார்க்க என்னை எச்சரித்ததுனால இப்போ உங்களுக்கு பொறுமையா உங்களுக்கு நிதானித்து உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்க முடியும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் 3-4 குடும்பங்கள் சேர்ந்தாலும் அங்கே தேவனுடைய ராஜ்யம், நான் சொன்னது போல நீதி, சமாதானம், சந்தோஷம் இருக்கும். தேவனுடைய நீதி வாசமாய் உள்ள ராஜ்யம் உண்டாகும். நாம பெருமை அடைஞ்சு நாம சாத்தானுக்கு இரையாகி நாம கெட்டு போறதை விட ஒருவேளை நாம விழுந்து எந்திரிக்கிறது நல்லது. அல்லேலூயா. அநேகமே நீங்கள் அப்படி உணர்வடைய. பேரு 3 தடவை மறுதளிச்சாருங்க, ஆனா அவர் 3000 பேரை ரட்சித்தார். ஆமென். நீங்கள் விழுந்து எந்திரிக்கிறது நல்லது. மிருகங்கள் வளர்த்து உங்களை தேசத்தை அழித்து போடாதபடிக்கு மிருகங்கள் வளர்த்து இப்ப 10 பேர் அழுத்துறாங்க, அங்க 100 யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரை 100 யானை செஞ்சு அழிச்சு போயிருமா இல்லையா? அதே போலதான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென்.